தமிழ் பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். கடலோர கிராமத்தில் இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி அவ்வளோதான். அதுக்குள்ள சின்ன சின்ன வாழ்வியல். ராஜா சார் ரெஃபரன்ஸுக்கு 5 பாட்டை எடுத்து தான் பாட்டை ஷூட் பண்ணிக்கிட்டு வந்துருந்தேன். பிறகுதான் படம் போட்டு காட்டி தான் ஓகே பண்ணார். இசைஞானி அவர்கள் உள்ள வரும்போது அவர் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? நல்ல மழை பெய்து எந்தன் காடு இங்கு கனிந்தது, நான் நினைத்த வண்ணம் கல்வெட்டாக இங்கு பதிந்தது, கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் மண்ணம் அழைத்தது அப்படின்ற மாதிரி தான் ராஜா சார் இதுக்குள்ளே வந்தது. இப்போ இதுக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்றா, சார் இந்த பாட்டு சார். அப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு கடல் மீன்கள் ஒரு பாட்டு இருக்குது. அப்போ இந்த இதுக்கு சார் இது சார். இந்த சங்க காலத்தில் எல்லாம் நெய்தல் நிலத்தில் தலைவனை கடலுக்கு அனுப்பி போட்டு தலைவி எப்பயுமே கரையில் விளக்கோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கேரக்டர் தான் தேடிக்கிட்டு. எல்லோருக்கும் ராஜா சாரண்டா பிடிக்கும். நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், இவன் ஜனிச்சது கூட ராஜா சார் பாட்டை கேட்டுக்கிட்டு தான் ஜனிச்சானோ யாருக்கு தெரியும். அதிரன் அந்த படத்தில் பண்ணியிருந்தனால நான் சொன்னேன், இந்த அந்தோனிங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் தாடா அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியா 1.5 மாதம் ரிஹர்சல் போய் ஃபோட்டோ ஷூட் போய் இவங்க இந்த படத்தை சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஆர்ட் ஃபிலிமாக பண்ணிக்கலான்னு டிசைன் பண்ணியாச்சு. கதை சொல்ல தெரியாது உனக்கு. இவனோட மேக்கிங் வேறு, விஷுவல் வேறு, திங்கிங் வேறு. வணக்கம் அந்தோனி படக்குழுவினர் அவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்தோனி படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். பயங்கரமா அந்த சொல்லுவாங்கல்ல, கண்ணுக்கு குளிர்ச்சின்னு அதெல்லாம் அங்கதான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஒரு மீனவருடைய கதையை சொல்லும் போது அதுல எப்படி சொல்றது, இதுல வலியை மட்டுமே காட்டல, எல்லா எமோஷன்ஸையும் காமிச்சிருக்கீங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஷையும் காமிச்சிருக்கீங்க. வேற ஃபேஸ் ஆஃப்லாம் இருக்கா, சண்டைகள்லாம் இருக்கோ? இது சாதாரணமாக ஒரு கடலோர கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி அவ்வளோதான். அதுக்குள்ள சின்ன வாழ்வியல் இருக்கு. இது கிளாஷா ஹீரோ வில்லன் படம் கிடையாது. ஒரு டேரக்டரோட படம். நேரடியாக சொன்ன படம். ஒரு டேரக்டரோட விஷன், அவரோட மைண்டில் இருந்ததை எங்களை ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி தன் கதையை சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் ஒரு ஹீரோ வில்லன் படம் கிடையாது, கதையின் நாயர்கள். அண்ட் இசைஞானி அவர்கள் உள்ள வரும்போது அவர் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு படத்தில் 5 பாட்டுன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ராஜா சார் ரெஃபரன்ஸுக்கு 5 பாட்டை எடுத்து தான் பாட்டை ஷூட் பண்ணிக்கிட்டு வந்திருந்தேன். பிறகுதான் படம் போட்டு காட்டி தான் ஓகே பண்ணார். அப்போ இதுக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்றா, சார் இந்த பாட்டு சார். தூடியிலே ஆட வந்த வானத்து விளக்கு அப்படின்னு. சார் இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு என்னடா. அப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு சார் கடல் மீன்கள் ஒரு பாட்டு இருக்குது, தாலாட்டு தேவானம் சார் இந்த பாட்டு. அப்போ இந்த இதுக்கு சார் இது சார் அப்படின்னு பாட்டு ரெடியாகியே போயிட்டேன். சார் கேட்டால் இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி படம் பார்த்துட்டு, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற ஒரு சோகமாக சொன்னார். படம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கான காரணம் மார்ச் மாதம் பார்த்தா தெரியும், உங்களுக்கு தெரியும். மற்றபடி ஒன்று தான். நல்ல மழை பெய்து எந்தன் காடு இங்கு கனிந்தது, நான் நினைத்த வண்ணம் கல்வெட்டாக இங்கு பதிந்தது, கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் மண்ணம் அழைத்தது அப்படின்ற மாதிரி தான் ராஜா சார் இதுக்குள்ளே வந்தது. நிறைய அர்த்தம் இருக்கு போல இருக்கு. இது புரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் டே சாரோட போய் பக்கத்தில் இருந்தாச்சு. படத்தை போடு அப்படின்ட்டாரு சார். ஸ்டூடியோவிலேயே சார் இந்த கதையில் இருக்காரு, நான் கீழே இருந்துட்டேன். நான் 2 டேரக்டர்ஸும் கீழே இருந்துட்டோம். படம் பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்பயுமே ஒரு நாள்லையுமே 2 ஹவர்ஸ் எங்களுக்கு ஒதுக்குவார். டேரக்டர்ஸுக்கு டிஸ்கஷனோ இல்லாட்டி படம் பார்க்குறதுக்கோ ஒதுக்குவார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு பிறகு ஸ்டூடியோக்குள்ளே போயிடும். என் பக்கத்தில் உட்கார வச்சதே பெரிய பாக்கியம். உட்கார வச்சு அந்தோனிக்கு சரிகமப்பா ஆரம்பமாக போட்டதுலேருந்து கடைசி வரைக்குமே சாரோட இருந்தன்றதே இந்த வாழ்நாளில் பெரிய தவம் உண்டு. பார்த்துட்டு அதாவது ஏதோ ஒரு மண்ணுக்காகவோ ஏதோ ஒரு கலைக்களத்துக்காகவோ இசையமைச்சு இவ்வளவு படங்களை கொடுத்த ராஜா சார் எங்கட மண்ணுக்காண்டியும் எங்கட கலைஞர்களுக்காண்டியும் அவர் கை அசைஞ்சு இசைச்சது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அவர் தான் எல்லா பாடல்களுமே எழுதியிருந்தார். ஒரு சீன் பார்த்துட்டு, கடலோர வீடு குயில் வாழும் கூடு அலையோசையோடு குயிலோசை சேர அப்படின்னு எழுதினார். அந்த அளவுக்கு நம்ம விஷயத்தை பார்த்து சார் எழுதியிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மேம் டிஜே பவன் மேம் நளினி தான் கேரக்டர் நேம். எப்படி டிசைன் பண்ணேன்டா, இந்த சங்க காலத்தில் எல்லாம் தலைவனை நெய்தல் நிலத்தில் தலைவனை கடலுக்கு அனுப்பி போட்டு தலைவி எப்பயுமே கரையில்
விளக்கோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவள் சாப்பிட மாட்டா, இவங்க வந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதை டிசைன் பண்ணும்போது அவள் பெருசாக பேச மாட்டாள். ஒரு கணவனோட ஆசை எல்லாத்தையுமே கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்குவா. அப்பா இப்படி தானா, இப்படி தானா அப்படின்ற மாதிரி பெருசான பேச்சுவார்த்தை இருக்காது. கண்களால் கடத்தப்படுற காதல் மாதிரி இருக்கும். பெண்ணாக பூமியிலே வந்து பிறந்த பின்னாலே உள்ளோடும் எண்ணங்கள் சொல்லலாகாது. அதாவது பெண்ணாக பிறந்தால் உள்ளே இருக்கிற அர்த்தங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அண்ணா பாடுவார். வார்த்தைகளால் சொல்ல தேவையில்லை, நீ கண்ணால் பார்த்தால மட்டுமே நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வரி எழுதினார். அதை விஷுவல் இது கேட்கல சார், விஷுவலை பார்த்து சாரே எழுதினார். இது இருக்கு உள்ள கண்டென்ட். ஓகே ஓகே. அப்படி பார்க்குறாரு சீனை பார்த்துட்டு அப்படி எழுதுறாரு. அப்படி எழுதிட்டு உள்ளே போய் அரட்டையாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சிங்கரை கூப்பிட சொல்கிறாரு. இப்படி தான்ன்றாரு. இந்த வயசில் நான் ஒரே ஒரு நாள் எனக்கு பக்கத்தில் இருக்கிறது சான்ஸ் கிடைச்சிது. ஒரு ரெக்கார்டிங்கு நான் கெஞ்சி கேட்டு என்னையும் கூப்பிட்டு போங்கடாடி, அண்ணா உனக்கு என்ன, நான் இல்லைடா கூப்பிட்டு போகிறாங்க, என்ன கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. துருன்னு அந்த மனுஷன் வேலை செஞ்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு படத்துக்கு பாட்டு கொடுத்துட்டு, அது அந்த படத்துக்கு அவர் நிறைய படத்துக்கு பாட்டு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு, என் பார்த்து என்ன பார்த்து ஒரு பாட்டு பண்ணுறாரு. அந்த பாக்கியமெல்லாம் வந்துட்டு கிடைச்சது எங்களுக்கு. அது இந்த கூட்டத்துக்கு மேலே ஒரு மகுடம் வச்ச மாதிரி சார். அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் பேசிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சானது இல்லை, அதை தான் சொன்னேனே. கமல் சார், ராஜா சார் அப்படி என்று சினிமாவை ஆழமாக நேசிக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதையே பெரிய பாக்கியமாக கருதினாக்கள். அவருக்கு பக்கத்தில் போய் இருந்ததை லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படியே சொல்லலாம். அதேதான் அழகான. நான் கதையாக கொண்டு போனதை அவர் இசையால் காவியமாக தந்துட்டார். அவர் நிறைய காவியம் படைச்சிருக்காரு. அதில் என் படமும் ஒரு காவியம் அமையன்ட்டு நான் நம்புறேன். ஏன்னா விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே எங்களுக்கு செட் ஆகுதுன்னு கேட்டால், இப்போது ரொம்ப நிறைய பேர் அங்கே இங்கே 100 வருஷ சினிமா வரலாறு இருக்குண்டா அதிக அளவு காலம் அங்கே பார்த்துருப்பாங்க படத்தை. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடந்துச்சு. 70களில் நடந்துச்சு. அப்புறமா போராட்டங்கிறத ஒன்று வந்ததுக்கப்புறம் போராட்ட காலத்திலேயும் படங்கள் நடந்துச்சு, எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பெருக்குமான ஒரு கிஃப்டாக தான் ராஜா சார் வந்தார். அவங்க எல்லோருக்கும் ராஜா சாரண்டா பிடிக்கும். நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், இவன் ஜனிச்சது கூட ராஜா சார் பாட்டை கேட்டுக்கிட்டு தான் ஜனிச்சானோ யாருக்கு தெரியும். நம்மளும் எங்களோட வாழ்க்கையிலேயும் அது இருக்கும். ராஜா சாரோட பாடல்கள் கேட்காத எந்த ஒரு இருக்க முடியாது. அதாவது மொழி தாண்டி அதால் அது இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்த கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அது அவருக்கும் போய் சேர்ந்துருக்குது. இப்போ இது அவர் எத்தனையோ பேர்த்து இயங்கிட்டு இருக்காங்க, சாரோட மியூசிக் எங்களுக்கு கிடைச்சான இல்லாமல். இப்போ நம்ம எங்களுடைய முதல் படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் இது சாதாரண விஷயம் இல்லை. அது அவர்கிட்ட அந்த அது கடத்தப்பட்டிருக்கு. அதனால் அவர் ஏற்றுக்கொண்டார் எங்களுடைய படத்தை. அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாமே இப்போ நெல் ரவி சார் இருக்கும், பானுவா இருக்கட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க நரேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட்டு கதை சொல்கிறேன்ல, டேரக்டர் இன்னொரு டேரக்டர் இருக்காங்க, நான் 2 பேரும் சேர்ந்து தான் டைரக்ட் பண்ணாங்க. ஜெனோசன் ராஜேஸ்வர் அப்படின்னு சொல்லி. அவர் தான் எல்லாரையும், நான் கதை சொல்ல வராது எனக்கு. அவர் எல்லாருக்குமே கதை சொல்ல, அண்ணாவுக்கா இருந்தாலும் சரி, இவருக்கா இருந்தாலும் சரி, மேமுக்கா இருந்தாலும் சரி, அருள்வாஸ் அண்ணாவுக்கா இருந்தாலும் சரி, அவர் தான் கதை சொல்லுவார். அப்போ ஸ்பாட்டுக்கு போட்டு எனக்கு கதை சொன்னது யாருண்டா, ஜெனோசன் அப்படின்றார். இப்போ யார் இருக்கிற, நான் இருக்கிறேன். இப்போ யார் அப்படின்னு, 2 பேரும் தான் அப்படின்னு. அப்போ உங்கள் விஷயமே ஒரு மவுத் பீஸ் மாதிரி மாற்றி. அப்போ இந்த கதாபாத்திரங்களை சரியாகவே தேர்ந்து வடிகட்டி தந்துச்சு. நிறைய பேரை கேஸ்டிங் பண்ணி வச்சுருந்தோம். மேம் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. அதனால் பொருந்துனாங்க. கதையே தந்துச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்று பெருசாக நாங்கள் யூஸ் பண்ணோம், நிறைய பேரை யூஸ் பண்ணோம். ஆனால் கதையே வடிகட்டி இவங்க தான், அருள்தாஸ் அண்ணா தான். அவங்க அவ்வளவு பேருமே தனியாக தெரியவே இல்லை. இங்கே இருந்த மாதிரியோ இல்லாட்டிக்கு இந்தியாவிலேருந்து வந்து ஒரு கேரக்டர் நடித்த மாதிரியோ தெரியலை. எங்களோட வாழ்வியலுக்குள்ளே அவங்களும் ஜாயின்ட் ஆகி எங்கேயுமே தனியாக தெரிய மாட்டாங்க. எங்கேயோ பார்த்த முகங்கள் மாதிரி இருக்கும். நம்ம டிஜே பானு எடுத்த படம் நான் பார்த்தது கிடையாது. இவங்க என்னோடய ஃபோட்டோ அந்த அம்மா ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டாங்க. ஓகே அப்படின்னு வந்து ஆஃபீஸுக்கு நான் போய் அங்கேயே தங்கிட்டேன். அவங்க மேடம் வந்துட்டு பார்த்தா, மேடம் என்னோட இவ்வளோ ஹைட், ஒரு இன்ச்சு ஹைட்டு. நான் இப்படி பார்த்துட்டு, ஐயோ யாரா இது, எனக்கு பிடிக்கவே இல்லை ஆக்சுவலி. அப்படின்ட்டேன்.
அப்புறமா வந்துட்டு நம்ம பூஜையெல்லாம் போட்டோம். அந்த அம்மா வந்துச்சு, பூஜைலாம் பண்ணியாச்சு. அந்த அம்மாவோட ஃபர்ஸ்ட்டு ஷாட்டு படத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். அந்த அம்மாவோட ஷாட்லேயே பிடிச்ச ரொம்ப ஷாட். அந்த அம்மா மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு சாரி கட்டி ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் உட்காந்து என்ன பார்க்குற மாதிரி, நான் திரும்பி பார்க்குற மாதிரி. அந்த அம்மாவுக்கு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அந்த அம்மா உட்காந்துருக்கு. இவன் மானிட்டர்லேயே இப்படி உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு இவனுக்கு பிடிக்கல. நான் பார்த்த அந்த நளினி இவங்க இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு யாருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. கதையை மாற்றி அசோக்கு மெயினாக கொடுத்து படத்தை பண்ணிடலாமான்ற மாதிரிலாம் மைண்ட் ஓடிட்டுருக்கு அவனுக்கு. இந்த கேரக்டரை டம்மி பண்ணிவிட்டு அசோக் மேலே வச்சு படத்தை எடுத்துடலாமான்லாம் யோசிச்சுட்டு என்ன யோசிச்சானு தெரியாது. மெக்க வச்சான், போனான், இங்கே இப்படி உட்காந்து இந்த இதில் ஒரு பின் இருந்துச்சு, அதை கலட்டி இப்படி விட்டான், அந்த முடியை அப்படி கலைச்சி விட்டான். இப்படிலாம் விட்டுட்டு வந்துட்டு ஃப்ரேம் லென்ஸ் ஏதோ மாற்றிட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டு அந்த அம்மா என்னை பார்த்து இப்படி என்னணும். நான் மயங்கி எந்த பொண்ணு ஐயோன்னுனானோ அந்த ஷார்ட்டில் ஃப்ரேமில் சீரியஸாக சொல்கிறேன், கில்லர் ஃப்ரேமில் டிஜே பானோட ஃபேஸு பர்ஃபார்மன்ஸு அந்த அம்மா வந்துட்டு அப்படி இருக்கும். அந்த பெரிய சேஞ்செலாம் பண்ணல. இவன் ஒரு நளினியை யோசிச்சு வச்சுருந்தான்ல, அந்த நளினியை போய் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் செஞ்ச எல்லாத்தையும் ஒன்றுமே கிடைக்கல. அதில் சின்ன வேலை ஏதோ பார்த்துட்டு வந்தான். சத்தியமாக சொல்கிறேன், எல்லாருமே மறண்டு போனோம். அந்த ஷாட் இருக்கும், அது ட்ரெய்லரில் இருக்கும். அந்த அம்மா அப்படி பார்த்து அப்படி என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஒன்று இருக்கும். அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. ப்ரோ சொல்லுங்க, செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக இருக்குது. அதுவும் அந்த காம்பினேஷன் உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் எப்படி ப்ரோ ஏதாவது நடக்குமா? என்ன இல்ல ரெண்டு பேரும் சேருவீங்களா? சேருவீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேர் வந்து சுதர்ஷன் ரவீந்திரன். எனக்கும் டைரக்டர் சுகீர்தன் அப்புறம் ஜெனோஷன் இவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த பாண்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல. நான் வந்து ஆமா, ஏன்னா நாங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் நான் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஹீரோவா இன்ட்ரோ பண்ற படங்கள்ல இருந்து இவங்க என்னோட பழக்கம். ஸோ டிவி சீரீஸ் அங்கே நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்ன வந்து ஆங்கரிங் தான் என்னோடய ஜாப். அங்கே ஒரு சேனலில் வந்து ஆங்கரிங் 7 இயர்ஸாக நான் ஆங்கர் தான் அங்கே டிவி ஆங்கரிங். அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிற நான் ஃபஸ்ட்டு டிவி சீரீஸில் நடிக்கணும் அப்படின்னு வந்ததுலேருந்து இவங்க எனக்கு பழக்கம். ஸோ அதில் ஏடிஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போலேருந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ லாஸ்ட்டாகவும் ஒரு படம் பண்ணோம், அதிரன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்துலையும் அசோசியேட்டாக அவங்களோட ரைட்டில் நான் வந்து நடிச்சிருந்தேன். ஸோ அப்போவுமே ஏதாவது பண்ணுவோம், அது முடிச்சதுக்கப்புறமே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஸோ அந்தோனி அப்படிங்கிற இது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து சுகீர்தனோட இருக்கிற அந்த நேரம் வந்து நான் வந்து புக் படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது புக் படித்தாலே அது ஒரு என்ன சொல்கிறது, தூக்கம் வந்துடும் சரியா. அதனால் சுகீர்தனோட பேசுகிறதே கிட்டத்தட்ட ஒரு புக் படித்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பேசுகிற விஷயங்கள், பேசுகிற வார்த்தைகள், அதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக பேசவும் மாட்டாப்புல. பேசுகிறதெல்லாம் கரெக்டாக பேசுவார், என்ன பேசணுங்கிறது கரெக்டாக அவருக்கு தெரியும். ஆமாம், அண்ட் வந்து நிறைய புக் படிப்பார். ஸோ நிறைய புக் படிக்கும்போது ஸோ அந்த நாலேஜாக கூட இருந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருப்போம் நம்ம நிறைய நேரத்தில். ஸோ அதுக்கப்புறம் அந்தோனிங்கிற ஒரு படம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் அண்ணாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து அப்போ ஒரு படம் நான் பண்ணியிருந்தோம், அதிரன். அந்த படத்தில் பண்ணியிருந்தனால நான் சொன்னேன், இந்த அந்தோனிங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் தாடா அப்படின்னு கேட்டிருந்தேன் சரியா. இப்போ ஃபஸ்ட்டு கேட்டதே அந்தோனி தான். ஏன்னா அதில் வந்து நான் அசோக்குங்கிற கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அசோக்குங்கிற கேரக்டர் அதில் இல்லை. இவங்க சொல்கிற கதையில் அசோக்குங்கிற கேரக்டர் இல்லை. அதுக்கப்புறம் நான் பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு அந்த வடிவேல் பார்க்குற மாதிரி தான். அந்த வடிவேல் அந்த ஜோக்கில் அப்படி பார்த்துட்டு மேலே வந்து கீழே பார்த்துட்டு சரி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கதான் ரியாக்ஷன் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. இல்ல அது என்னன்னா அதுக்கு பிறகு 2 நாள் ஒண்ணுமே சொல்லல. என்ன பிளான் பண்ணிருக்கு ஒரு பதிலும் சொல்லல, ஒண்ணுமே இல்லை, பேசாம இருந்தான். அப்புறம் நானே சொன்னேன், இல்லடா கதை ரொம்ப நான் வந்து நப்பாசைப்படக்கூடாது, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, சரி ஏதாவது பண்ணு, நம்மலாம் கம்ப்ளீட்டாக சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதில். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, அண்ணாவோ யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் வின்சன் அண்ணா வராரு அப்படின்போது நான் நடிச்சு அந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் வின்சன் அண்ணா வந்து நான் கயல் படத்தில் பார்த்து வியந்து ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக நான் வந்து ஃபஸ்ட்டு அண்ணா மீட் பண்ணேன். ஸோ நானும் இங்கே சினிமாவில் ஏதாவது லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நான் வரும்போது
எனக்கு இருக்க இடம் கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டு வச்சிருந்தது அண்ணா. என்ன மட்டும் இல்லை, இலங்கையில் வந்து அதை இலங்கையிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு குட்டி அகதி முகாம் மாதிரி அண்ணாவோட வீடு இருக்கும். எப்படி அவர் அண்ணனோட வீடு அண்ணாவோட வீடு யார் வேணாலும் சினிமாக்காக அதான். ஒரு 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 வேடந்தாங்கல் மாதிரி அண்ணாவோட வீடு வந்து அங்கேருந்து சினிமா தேடி வர்றவங்களுக்கான ஒரு அடைக்கலமா எல்லாரையும் பார்த்துப்பாரு. ஸோ அப்படி ஒருத்தனா. ஸோ எனக்கு வந்து அப்படி இருந்துட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு அப்படி கட் பண்ணி பார்த்தா நானும் அவரும் ஒரே ஃப்ரேம்ல, ஒரே படத்துல ஆமா ஒரே படத்துல இருக்கிறோம், ஒரே ஃப்ரேம்ல வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றோம் போது அது ஒரு ஒரு பெரிய விஷயம், அது ஒரு ஒரு வரம் மாதிரி. ஸோ அந்த ஒரு படத்தை என்னோட நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஒரு அண்ணாவா அவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ தூரம் அந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ, ஸோ அந்த ஒரு விஷயம் கிடைக்குது. அதையும் தாண்டி ராஜா சார், ஸோ ராஜா சார் மியூசிக்கை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். ஸோ சாகருக்கு முன்னாடி சார் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு 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 மைண்ட் செட்டில் இருக்கிற எங்களுக்கு, ஸோ என்னோட முகத்தை பார்த்து என்னோட ஃப்ரேமை பார்த்து ராஜா சார் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையாவே அது வரும். பிளஸ்டு மூமெண்ட் தான். எல்லாமே பிளஸ்ட் மூமெண்ட் தான். ஏன்னா இந்த படம் அதுக்கப்புறமா ராஜா சார் உள்ள வருது, நம்ம நண்பர்கள் அண்ணா எல்லாருக்குமே எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான ஒரு படம். லைஃப்பில் அடுத்த கட்டம் மூவ் பண்ணி கொண்டு போகிற ஒரு படமாக அந்தோனி கண்டிப்பாக இருக்கும். இதில் அசோக்குங்கிற கேரக்டர் கண்டிப்பாக ஒரு இடத்து பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த கேஸ்டிங் அந்த மூமெண்ட்ஸ்லாம் வச்சு சொல்லுங்க. கதையெல்லாம் ஃபுல்லாக எழுதி முடிச்ச பிறகு அந்தோனி என்ற கேரக்டர் ஒரு என்னதான் வயசு ஓல்டாக இருந்தாலும் பாடியில் சரியான இருக்கணும். ஏன்னா நான் எங்கள் அப்பாவை பார்த்து என் சித்தப்பா பார்த்து அப்படி வளர்ந்தது. அப்போ அந்த அந்த பாடி கண்டிஷன் இருக்கணும். அவங்க நடந்தால் கூட ஆனால் அசால்ட்டாக தான் இருக்கும், ஆனால் பாடி எல்லாமே அப்படி இருக்கும். அப்படின்ட்டு இரண்டா கஷ்டப்பட்டவங்க 12 வயசுலேருந்து கடலுக்கு போய் 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 கஷ்டப்பட்டவங்களோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்றது எப்பயுமே டிசைன் இருக்கும். அதை ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு இடமும் இருக்கும். அந்தோனி இப்படி சால்ட்டாக இருக்கிறவர் இல்லை, அவர் வேறு அப்படின்றதுக்கான ஒரு இதுவும் இருக்கு. அப்படி நம்ம இப்போ நம்ம தாத்தா அப்பாவை பார்த்து சொல்லுவோம்ல, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற 20 வயசு பையனுக்கும் 60 வயசு பையனுக்கு இருக்கிற ஒரு சின்ன இதுதான் அசோக்குக்கு அந்தோனிக்கான ஒரு இது. ஆனா அவர் வந்து முன்னாடி சரியா சம்பவமானவர். அப்படி அப்படியானவர். அப்படித்தான் அண்ணா ரீச் பண்ணோம். அண்ணாவையும் சரி என்னடா கூட எங்களோடைய பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட நாங்கள் ஒரு பெரிய படம் இலங்கையிலிருந்து வர போகும்போது எங்களோட கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கட்டாயம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு கேரக்டரை டிசைன் பண்ணி அவங்களுக்கான கலர் பேலட்லேருந்து எல்லாமே பண்ணது. அப்படித்தான் பானு மேமும் வந்திருந்தாங்க. நான் 1.5 மாதம் ரிஹர்சல் போய் ஃபோட்டோ ஷூட் போய் இந்த காஸ்டியூமுக்கு இவன் சரி வருவானா, இந்த சைக்கிள் ஓடினா இவன் கரெக்டாக இருப்பானான்னு சொல்லி என்னை 1.5 மாதம் என்னை டெஸ்ட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஃபைனல் பண்ணி வேறு ஆக்களோட வச்சு பார்த்து தான் நான் உள்ளே வந்தேன். அதுல இவ்வளோ கரெக்ஷன்ஸ், இவ்வளோ செலக்ஷன். அண்ணா சென்னைக்கு வரும்போது அண்ணா வீட்டில் சோறு போடுறதுக்காண்டிலாம் கேரக்டர் கொடுக்கல. ரைட் பார்க்குற மக்கள் சொல்லுவாங்கன்னா அதை தான் நீங்க கேட்டு விட்டா தெரிஞ்சவங்கலாம் சேர்ந்து நான் படம் அப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வந்து இந்த படத்துக்கு எப்படி வந்தேன்னு சொன்னால், இவங்க இந்த படத்தை சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஆர்ட் ஃபிலிமாக பண்ணிக்கலான்னு டிசைன் பண்ணியாச்சு. அப்போது இந்த கதை இவன் சொல்ல வரும்போது கதை சொல்ல தெரியாது உனக்கு. இவனோட மேக்கிங் வேறு, விஷுவல் வேறு, திங்கிங் வேறு, ரொம்ப பேச மாட்டான், ரொம்ப வளவலன்னு நம்ம என்ன மாதிரிலாம் பேசி கதை சொல்ல தெரியாது. ஆனால் ஒன்று விஷயம் அப்படி பார்ப்பான். பார்த்துட்டு நான் இந்த கதை சொல்லும்போது உனக்கு கதை சொல்ல தெரியல, அதே திமிரில் கதை சொல்ல தெரியல, நீ வந்துட்டு படம் எடு, உனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் அதில் நடித்து கொடுத்தா உனக்கு இந்த படத்தில் ப்ளஸ் இருக்குமென்னு நினச்சா நான் வந்து நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் 1 மாதம் கழிச்சு தான் அண்ணா அந்த அந்தோனி கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டான். எனக்கு பிரச்சனை நான் பண்ணுறேன், ஆனால் நான் பண்ணுவேனான்னு கேட்டேன். இல்லைண்ணா நீங்கள் வாங்கினா நீங்கள் பண்ணுறீங்கண்ணா. சரி வாங்கினான்னா ஒரு 2 வீக்ஸ் ப்ரொடியூசரோட பேசிட்டு எனக்கு இங்கே டிக்கெட் போட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு இவங்களோட தம்பியோட சாரம் ஷர்ட் எடுத்து கொடுத்து, அண்ணா வாங்கன்னு கடலில் கூப்பிட்டு போயிட்டேங்க. கடலில் கூப்பிட்டு போய் கனவா எப்படி பிடிக்கிறது, தூண்டில் எப்படி போடுறது, தண்டு எப்படி வலிக்கிறது, இவன் தண்ணியில் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு கேமராமேனை கூப்பிட்டு கொண்டு வந்து எனக்கு க்ளீன் ஷேவ் எடுத்து மீசை வச்சு ஃபோட்டோ எடுத்து தாடியோட ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணி என்னை நடக்க விட்டுலாம் பார்த்து அந்த ஊரில் அந்த ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த விஷயத்தும் அவசரம் கிடையாது. ஒரு ஆள் இறந்துட்டேன்டா கூடி பொறுமையாக தான் நடந்து போவோம். ஓடியெல்லாம் ஐயோ இறந்துட்டாலும் போக மாட்டேன். அப்படியா இறந்துட்டாரா, அவங்களுக்கு ஒரு வாக்கு ஒன்று இருக்கும். அந்த வாக்கில் வந்துட்டு எப்படின்னா, அது நான் நடக்கும்போதே கேட்டேன், டேய் நான் இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிற ஆள்றா, என்னை கொண்டு வந்து தாரா மாதிரி உறவு இல்லை, இவ்வளோ தான் நான் சொல்லி
என்ன 1.5 மாதம் எனக்கு ரிஹர்சல்லாம் கொடுத்தா அப்புறம் தான் என்ன செலக்ட் பண்ணான். அதே மாதிரி தான் இவரையும் அவரை கூட்டி கொண்டு வந்து நீங்கள் இத்தனை கிலோ கம்மி பண்ணணும், உன் மூஞ்சி இப்படி இருக்கணும், நீ சைக்கிள் விடணும், சரம் மட்டும்தான் நீ கட்டணும், நீ வந்து ஸ்டைலாக யார்கிட்டையும் பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணி அந்த ஊரில் கொண்டு வந்து ஒரு 2 கிழமைக்கு முதல்ல இறக்கி விட்டு அந்த ஊரில் லோக்கல் மக்களோட எல்லாம் படகு விட்டு பயங்கரமா நல்லா இருக்காரு. இவ்வளவு அமைதியா இருக்காரு. இல்ல என்னன்னா நான் நார்மலா நடக்கிறது வந்து ஒரு மாதிரி அண்ணா எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடப்பேன். நடக்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலா அப்படிதான் நடப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் இப்ப நம்ம கூட இருக்கிறாள்ல, அதனால நம்ம என்ன ஃபுல்லா நோட் பண்றாரு, அப்சர்வ் பண்றாரு தானே. நான் இல்லைண்ணா அசோக் இப்படிதான் நடப்பான். அப்புறம் அதுக்கு ஒரு வாக் சொல்லிக் கொடுவேன். அப்ப அண்ணாவும் நிறைய ஹெல்ப் பண்ணாரு எனக்கு ஆன் ஸ்பாட்ல. நம்ம அங்க ஸ்ரீலங்கா, ஆமா. ஸோ அதுக்கப்புறம் அங்க எப்படி இருக்கு போட் ஓட்ட வச்சு எப்படி நிறைய இருக்கு, நிறைய கஷ்டங்கள். உங்களுக்கு நடக்க வச்சாரா? இல்ல என்ன கேட்டா எனக்கு வச்சாரு. அது வேற கதை, நான் சொல்லிடுறேன். ஆனா இவருக்கு இப்ப நம்ம என்னன்னு கேட்டா கடல் தொழில் தெரியாதவங்க, நம்ம சாதாரண நிலத்திலே பேலன்ஸ் பண்ணி நிக்கிற ஒத்த கல்லன் இல்லைன்னா நிக்க முடியாது. இப்போ அது போட் வரும்போது முன்னுக்கு கையை விட்டுட்டு அப்படி நிக்கணும். ஆமா, அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பிராக்டிஸ் தான். இப்போ எனக்கு என்ன சொன்னாப்புலன்னா, நீங்க கொஞ்சம் ஒரு சமாட்டிங்கிறது வந்து ஒரு கேரக்டர், கொஞ்சம் உடம்பு வச்சா நல்லா இருக்கும், கொஞ்சம் சாப்பிடுங்க, வெயிட் போட சொல்லிட்டாரு. வெயிட் போடுங்க, எனக்கு தொப்பை போட மாட்டேங்குது, இங்காலதான் இறங்குது, இங்கால அப்படி. உண்மை தொப்பை போட்டீங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ போட்டுருவேன். அதுல கொடுமை என்னன்னா, இவர் டயட் போய் வெஜிடேரியன் மாதிரி டயட் பண்ணிட்டு இருக்கிறாரு 3 வருஷமா. அந்த மனுஷனை கூப்பிட்டு நீ தொப்பை போடு, நீ உடம்ப கம்மி பண்ணு, நீ ஸ்பீடாக நடக்காத, இவ்வளோ ஒர்க்கு வேணால் இது கண்டிப்பாக பதிவு செய்யணும்னு சொன்னால், இந்த படத்தில் எந்த ஆர்டிஸ்ட்டுமே சும்மா கூப்பிட்டு இவன் தெரிஞ்சவன், இவன் அண்ணா எங்களுக்கு இந்தியாவில் உதவி செஞ்சவருக்காண்டிலாம் அந்தோனி நடிக்கலை. என்ன ஆடிஷன் எடுத்து ப்ராப்பராக என்னை வந்து ஆடிஷன் எடுத்தாங்க, நடிக்க வச்சு பார்த்தாங்க, கேமராக்கு முன்னாடி பாட்டு வச்சு பார்த்தாங்க, சரங்கட்டி பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி வேட அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அளை வச்சு பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி தான் நான் உள்ளே வந்தேன். அதே மாதிரி தான் எல்லாருமே. அவர் ப்ரொடியூசர், அவர் படம் பண்ணுறதுக்காண்டி அவர் கேரக்டர் கொடுக்கல. அவர் அந்த ஸ்பாட்லேயே அவருக்கு நடிப்பு வரல, இல்லாட்டி அந்த கேரக்டர்ஸ் இல்லைன்னா தூக்கியிருப்பான். ஏன் என்னையும் தூக்கியிருப்பான். ஓகே, பாரபட்சமே இல்லை. இவர் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது இவரை வச்சுட்டு சொல்கிறதுக்காண்டி சொல்லலை. எங்கள் ஊரில் இலங்கையில் நல்ல திறமசாலி இருக்கிறாங்க, வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அதை பதிவு செய்யணும். ஏதோ சினிமாவை யூடியூப்பில் பார்த்துட்டு சினிமா பண்ணுற ஆட்கள் இல்லை, நல்ல சினிமா பண்ணணும், இன்வெஸ்டர் உள்ள வந்து நம்பிக்கை உருவாக்கணுன்றதுக்காண்டி உருவாகின படத்தில் ஒன்று தான் அந்த அந்தோணி. அதுக்காகத்தான் இவரை வச்சு நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம். இப்போ நாங்கள் ப்ரொடியூசரை சொல்கிறதா இருந்தால், அவருக்கு ஒரு நாட்டை விட்டு போகும்போது 16 வயசு. ஆனால் அவருக்கு சினிமா மேலே இருந்த ஆர்வம், அங்கே போய் சுவிஸில் போய்ட்டு அவர் அங்கே நாடகங்கள், அது அவர் ஒரு பெரிய மெமரி ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் உள்ளவர், நல்ல திருக்குறள் சொல்லக்கூடியவர், அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருக்கு கதை எழுதியிருக்காரு, அவர் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறாரு, அவரும் டைரக்ட் பண்ண போகிறாரு. அவர் ஒரு கதையை கேட்டு இவர் ஓகே பண்ணார். இவர் ஓகே பண்ண கதையை எங்களை வச்சு எடுத்தார். இதெல்லாம் ஓகே பண்ண கதையை இளையராஜா சார் பார்த்துட்டு இந்த படத்துக்கு இசையமைக்கிறோன்னு சொன்னாருன்னா, அப்போ எங்கள்கிட்ட நல்ல திறமசாலிகள் இருந்தபடியே தான் இப்படி ஒரு ஆள் வந்தார், இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்தார், எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அடுத்து அப்படின்றத எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. அடுத்து என்னென்ன பிளான் வச்சுருப்பீங்க பைப்லைனா? நான் இந்த பையனை சென்னையை விட்டு விரட்டி விட்டேன். நீ வந்து வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தான். அப்புறம் போய்ட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரொம்ப உடம்பு வலியில் வந்துலாம் படுத்துருப்பான், தூங்க மாட்டாங்க, சாப்பாடு இருக்காது. என்னால் நிறைய சாப்பாடு எல்லாருக்கும் போட முடியாது, ஒரு நேரமோ 2 நேரமோ அது போட்டு. நான் என்னடா அவன் பண்ணுறான், என்ன இல்லைன்னா அவன் வந்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறான். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறதுக்கு சென்னைக்கு வந்தாருந்தா, அவன் ஊரில் போய் அவங்க அப்பாவோட உதவியாக இருக்க சொல்லு, அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, அங்கே போய் அவங்களுக்கு வேலை இருக்குது, அதை போய் பண்ண சொல்லு அப்படின்னு நான் விரட்டி விட்டேன். இந்த விரட்டி விட்டவர் தான் ஊருக்கு போய்ட்டு இவங்க அப்பாவோட வேலை செஞ்சுட்டு ஒரு 2 வருஷம் வேணும் கடன்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அடைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்பாவோட வேலை செஞ்சு முடிச்சுட்டு, இவங்க அப்பா மூஞ்சியை பார்க்க முடியாமல், சரி உனக்கு பிடிச்சதை நீ போய் செய் அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டார். நீ என்ன உனக்கு பிடிச்சதை செய் அப்படின்னு விட்டார். நான் விரட்டி விட்டேன். அங்கே போய் அப்பாக்காண்டி வேலை செஞ்சான். அவன் என்னை கூப்பிட்டு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எடுக்கிற மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படத்தில் என்ன கூப்பிட்டு நடிக்க வச்சு மீன் கரெக்டில் ஆக்ஷன் சொன்னானேன்னா, அப்போ இவங்ககிட்ட ஏதோ இருக்குல்ல, அதுக்காக தான் இவனை பற்றி இவ்வளோ சொல்லிகிட்ருக்கோம்.
இப்போ என்ன எங்களை பற்றி நாங்கள் சொல்லலாம் இல்லாட்டா இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அடுத்த படம் 2 படம் வந்து கண்ட்ராக்ட் அங்கே இருக்குன்னு நினைக்கிறோம். முன்னாடியே சீட்டு போட்டு நம்ம ஒரு ஒரு 3 மொழியில பண்ணியிருக்கோம்ல, தமிழ், சிங்களம், மலையாளம். ஏன் மலையாளம் போனீங்க, ஏன் தெலுங்கு போகல, கன்னடம் போகல அப்படின்னு ஒரு கேள்வி கூட வரலாம். ஏன்னா இப்போ நம்ம மலையாளத்துக்கும் ஈழத்துக்கும் அது ஒரு தொடர்பு இருக்கு, கடல் தொடர்பு இருக்கு. இப்போ நம்ம குறைஞ்சபட்சம் அந்த 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 கடலோடிகளோட ஒரு ஒரு தார்மீக ஒரு உறவுண்டு அதில் இருக்கும். அப்போ நம்ம குறைஞ்சது 3 கொடுத்தோம்னு சொன்னா அந்த கடலோடிகள் பார்த்தாலே இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெறும். ஸோ அப்போ அதால தான் அதை நம்ம அந்த 3 மொழியில பண்ணியே ஆகணும் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இலங்கையிலிருந்து வர சினிமா வச்சு பேசுவோமா இருந்தால் எப்படி இளையராஜா சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ பெருமையோ, அதே மாதிரி சாரு ரமணன் அண்ணா, எங்கள் சார்னு தெரியும் ரமணன் அண்ணா வந்து ப்ரொடியூசராக வந்தது, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுகள் வந்தது, ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன் சொல்லி அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க ஹெல்ப் வந்தது. அப்புறம் லண்டன்லேருந்து விஜய்ன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவர் உள்ளே வந்தது. இப்போ இந்த படம் எப்படி ஆகுதுன்னா, இந்த படம் தனக்கு தேவையானதை தானே வாங்கிச்சு, குட்டி குட்டியாக கூப்பிடுது. அது எல்லாரும் கை கோர்த்து பண்ணிடுவாங்க. டிஜே பானு மேடத்துக்கு வந்து சீரியஸாக அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கதை கேட்பாங்களாம், படம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எங்களோட படம் நடிக்க வரும்போது எவ்வளோ எங்களால் சம்பளம் கொடுத்துருக்க முடியும், கொஞ்சம் தான் கொடுத்துருக்க முடியும். அவங்களுக்கு நாங்கள் 2 அசிஸ்டன்ட் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அந்த அம்மா வரும்போது அசிஸ்டண்ட்டோட வரல, மேக்கப் ஆர்டிஸ்டோட வரல, ஒரே ஒரு மேனேஜரை கூட்டி வந்தாங்க. 2 டேஸ் அவங்க மேனேஜர் இருந்தால், அதுக்கப்புறம் இல்லை இந்த ஊரில் நான் சேஃப்டியாக இருப்பேன், எனக்கு எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ போன்னு அனுப்பிட்டார். சரிங்களா? அந்த அம்மா நாங்கள் பாத்ரூம் போகிற இடத்துல அந்த பாத்ரூம் போகும். அந்த அம்மா இந்த படம் நடிக்கிறது வரும்போது ஒரு தெலுங்கில் 50 லட்ச ரூபா சம்பளத்துக்கு ஒரு படத்தில் செகண்ட் ஹீரோனியாக கேட்டவங்க. அந்த கதையை ஜெனோசன் என்ன தான் சொல்லி அதை அந்த அம்மா மயக்கணும்னு தெரியல, அடுத்த டைரக்டர் கதை அவன் தான் சொன்னவன். அந்த படத்தை கேன்சல் பண்ணி தான் நம்ம படத்துக்கு நடிக்க வந்தாங்க. வந்து 45 நாள் இது வேணும் அது வேணும் எது வேணும்னு கேட்காம அந்த நளினி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த அம்மா திடீர்னு பார்த்தா ஜெஃப்னா டவுனுக்கு தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். இது இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கோம், அது உன்னோட நடிக்கிற பொண்ணுறா. அந்த அளவுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. நல்ல சினிமா அது தன்னைத்தானே வந்து சரி செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஈவன் நான்லேருந்து எல்லாத்துலேருந்து அண்ணா மாதிரி நல்ல ப்ரொடியூசர். ஏன்னா அண்ணாவை பற்றியும் பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசர் கிடைக்கிறது அங்கே கஷ்டம். நான் இவ்வளோ டேக் கேர் பண்ணி தன்னை ஒரு தம்பி மாதிரி தான் பார்த்துப்பார். டீம் வந்து ஹாப்பியாக இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ணலாம். ரிசல்ட் அது எடுக்கலாம். இல்லாட்டி நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரொம்ப இது பண்ண முடியாது. ஃபில்மிலெலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம அஜித் சாரோட கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். அசல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கமல் சாரோட மன்மதனம்புல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சபடியாக அங்கே என்ன குறைபாடு இருக்கோ அது எங்களுடைய படத்தில் வந்துடக்கூடாதுங்கிறத நான் கரெக்டாக தெரிஞ்சபடியாக இந்த படம் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. இல்லாட்டி இவ்வளவு பட்ஜெட்டில் பண்ணியிருக்க முடியாதுங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா ஒரு எந்த சந்தையை கொண்டு போகிறோம்னே தெரியாத ஒரு சினிமாவை வந்து எப்படி யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, அதை பண்ணேன். இது வந்து ஒரு உலக தமிழர்களுக்கான ஒரு படைப்பாக வந்திருக்குது. அங்கேயும் வந்து நிறைய பேர் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஐரோப்பாவில் இருக்கிறதால இவங்க ஊரில் இருக்கிறதால சொல்கிறாங்க. நான் அங்கே ஒரு 30-35 வருஷமாக வந்து அங்கே இந்த சினிமா முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. நிறைய பெரிய அவார்டு எடுத்த படங்கள் எல்லாம் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஐரோப்பிய ஸ்டைலில் எல்லாம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எனக்கு இந்த அந்தோணி படம் ஏன் முக்கியம்னு சொன்னால், நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து முதலாவது தலைமுறை அதில் இருக்குது. 2வது தலைமுறை இந்த தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறத விட உறவு பாலத்தை எப்படி பேண போகிறாங்கன்றது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன் என்று பார்த்தால், இந்த சினிமான்ற ஒரு கலைப்படைப்பு வந்து நாளைக்கு சந்ததியாக ஒரு உறவு பாலத்தை அதை ஏற்படுத்தி வச்சிருக்கும். அதுக்கான முயற்சியும் தான் இந்த அந்தோணி என்கின்ற படம். அது இந்திய கலைஞர்களுக்கும் சப்போர்ட் பண்ணும், இலங்கை கலைஞர்களுக்கும் சப்போர்ட் பண்ணும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்குமான ஒரு பொது வழியை ஒரு பரந்த உலகத்தில் விரிந்து வாழ்கிற தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து அதை தொடர்ச்சியாக உலக சந்தைக்கு வந்துருமன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த அந்தோணி படத்தையும் நாங்கள் இதோட சேர்த்து தனியாக இது மட்டும் இல்லாமல் அதுக்கான வேலையை தான் செய்கிறோம். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து நடிச்சிருக்காங்க,
நல்ல தெரிஞ்ச கலைஞர்கள், அதே போல் நார்வேல இருந்து, அதே போல் நான் சுவிஸ்ல இருந்து போயிருக்கேன். அப்போ இவர்களுக்கெல்லாம் இந்த வேலைகளை வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பெரிய சம்பவம் இருக்கு அந்தோணி படம் மூலியமா. ப்ரமோஷன் தான் பார்த்தோம், வேன்ல ஃபுல்லா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய போஸ்டர்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப லைக் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான டீமா இருக்கு. நிறைய சம்பவங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவீங்க ஐயா. வாய்ப்புகள் கொடுங்க எங்க மாதிரி இளைஞர்களுக்கு. கண்டிப்பா என்ன மாதிரி இளைஞனே ஞாபகம் 50 வயசு சொல்லும்போது ஷாக் ஆயிட்டு 50 வயசு அப்படின்ற மாதிரி. ஆமா, ஓகே. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல பிஸியா இருப்பீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.